கைஸ் நாம் இன்றைக்கி வந்துருக்கக்கூடியது கார்டன் பை த பேல இந்த சூப்பர் ட்ரீ கர்வில் த யூனிட்டி பாடி பேர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 150 கரடி சிற்பங்களை வச்சுருக்காங்க. 145 கரடி சிற்பங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டையும் குறிக்குது. அதே போல் இன்னும் ஒரு 5 கரடி சிற்பங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த சிற்பங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் இப்போ நிற்கிறது தான் சூப்பர் ட்ரீ கர்வ் ஏரியா. இந்த சூப்பர் ட்ரீ கர்வ் ஏரியா சைடில் இருந்தால் நம்ம அந்த பக்கம் உள்ள என்ட்ராகணும். இந்த சூப்பர் ட்ரீ ஏரியாவில் தான் 150 விதமான கரடி சிற்பங்கள் வச்சுருக்காங்க. போய் பார்க்கலாம். நாம் இந்த சூப்பர் ட்ரீ ஏரியாவில் உள்ள என்ட்ராகும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் கார்டியன் லைன்ஸ். நம்ம இந்த சூப்பர் ட்ரீ ஏரியாவுக்குள்ளால் வரும்போது ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்கும். இந்த இடங்களில் வரும்போது பார்க்கவே ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்களில் நீங்கள் இந்த சூப்பர் ட்ரீ ஏரியாவில் ஓசிபிசி ஸ்கை வாக் போகிறதுக்கெல்லாம் 15 மினிட்டுக்கு நீங்கள் பே பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடங்களில் சூப்பர் ட்ரீ ஏரியாவில் பொரியாலிஸ் இன்னும் சில லைட் ஷோலாம் நைட்டு வாங்கலாம். நம்ம அப்படி இந்த இடத்துல நல்ல ப்ரோக்ராமெல்லாம் ரெகுலராக நடக்கிற மாதிரி இருக்கும். நாம் இப்போ பார்க்கக்கூடிய இடத்துல தான் இந்த இடத்துல தான் இருக்குது அந்த 150 விதமான கரடி பொம்மைகள். நாம் அந்த என்ட்ரன்ஸில் வரும்போதே இதிலே பார்க்கலாம் யுனைடெட் பாடி பேர்ஸ் அப்படின்னு சொல்லி இதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் தெரிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம். இதுதான் அந்த சிங்கப்பூருடைய கரடி சிலையுடைய சிற்பம். இதுதான் சிங்கப்பூர் கரடி சிற்பம் வந்து இதில் இருக்குது. நமக்கு இந்த இதில் தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது. இந்த கரடி பொம்மைகளெல்லாம் 36 கண்ட்ரி எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லா மதத்தையும் சொல்லி பேசுகிறது மாதிரியும் இதில் ஒரு கரடி பொம்மை இருக்குது. த குளோபல் எத்திக். அதே போல் இன்னொன்று வந்து கோல்டன் ரூலை பற்றி சொல்லி இந்த 5 கரடியில் சென்டரில் இருக்கக்கூடிய 2 நம்ம இப்போ பார்க்குறது ஒன்று, முதல்ல என்ட்ரன்ஸில் பார்த்தது ஒன்று. அப்படி ஒரு 5 கரடி தான் ஸ்பெஷல். இதில் வந்து ரெஸ்பெக்ட் ஆல் லைஃப், அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கரடி பொம்மைகள் வச்சுருக்காங்க. நாம் இப்போ அந்த கரடி சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே தான் என்ட்ராகிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த கரடி பொம்மைகளெல்லாம் ஒவ்வொரு நாட்டையும் பிரதிபலிக்கதாட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த இடங்களே ஒவ்வொரு கண்ட்ரியையும் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிலலாம் இருந்து வந்திருக்குன்ட்டு நமக்கு இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. யார் யார் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னு எல்லாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே வந்தாக்கி தெரிஞ்சுக்கலாம். இந்த யுனைடெட் பாடி பேர்னு சொல்லக்கூடிய இந்த கரடி சிற்பங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 150 உயிரளவிய கண்ணாடியோடு சேர்ந்த சிற்பங்களோடு உள்ளதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 145 கரடி சிற்பங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளை குறிக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 5 கரடிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பேர் கண்காட்சி, அதாவது இந்த கரடி கண்காட்சி எல்லாம் பார்த்திங்கன்னா 2002 பெர்லினில் அறிமுகமாக இருக்குது. இந்த பொம்மைகளெல்லாம் இந்த சிற்பங்களெல்லாம் 36 நாடுகளுக்கு மேலே கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் சிங்கப்பூரில் இருக்குது. இந்த இடம் இருக்கக்கூடியது சூப்பர் ட்ரீ கர்வ் ஏரியாவில் இருக்குது. ஆகஸ்ட் 15 அக்டோபர் 12 வரை இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை இந்த இடங்களில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் கரடிகளெல்லாம் கையை கோர்த்து நிற்கிறத பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை, அதே போல் சர்வதேச புரிதலை குறிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெர்மனுடைய 60 ஆண்டுகள் ராஜதந்திர உறவுகளை குறிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 145 கரடி சிலைகளும் ஒவ்வொரு நாட்டுடைய கலைஞர்களால்
பட்டதாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் 5 கரடிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒவ்வொரு கண்ட்ரியுடைய இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கவே தெரியுது. நம்ம இந்த இடங்களில் ஒவ்வொரு கரடி பொம்மையும் பற்றி நின்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் வரும்போது அப்படியே கீழே நின்று பாருங்கள், அது எந்தெந்த ஆர்டிஸ்ட் க்ரியேட் பண்ணதுன்னு எல்லாம் ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு இருக்குது. நம்ம முதல்ல வெளிப்பக்கத்தில் உள்ள அவுட்டோரில் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த அந்த இடத்துல உள்பக்கத்தில். ஸோ இந்த இடங்களில் எல்லாமே ஃபுல்லாகவே ஒவ்வொரு கண்ட்ரியும் சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா. இந்த இடத்துல நம்ம சிங்கப்பூருடைய கரடி சிலையும் பார்க்கலாம்.
அதே போல் இந்த இடத்துல இந்தியாவுடைய கரடி சிலையும் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்தது யுனைடெட் பாடி பேர்ஸ். 150 விதமான கரடி சிற்பங்கள் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.